இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய திதி பஞ்சமி இரவு 7:26 மணி வரை, பின்னர் சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நள்ளிரவு 1:39 மணி வரை, பின்னர் மகம். யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ் நோக்கு நாள். சந்திராஸ்தமம் நள்ளிரவு 1:39 மணி வரை தனுசு ராசிக்கு, பிறகு மகரம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை பஞ்சமி. இன்றைய விசேஷம் சோமாசிமார நாயனார் திருநட்சத்திரம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 11/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டம் விரியும். அரசு அதிகாரிகளின் உதவியால் நீங்கள் சில காரியங்களை முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும், வீடு மனை வாங்குவது விற்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் நீங்கள் ஆளாவீங்க. மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. மற்றவர்கள் உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அவசர புத்தியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் அதிக அளவில் குழப்பம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலையிற்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீங்க. அதே நேரத்தில் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் உருவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால நீங்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு முக்கிய பிரச்சனைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு. மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படும். கணவன் மனையால் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்கள் எல்லாம் சாதிப்பீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீங்க. உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.